சரி, தாய் சொன்னாலும் எந்திரிக்க மாட்டான். என்னப்பா? ஆமாப்பா. அப்படி இருக்குமா? வாமா, உன்னை தான் கூப்பிட்டுருக்காரு. படியா சீக்கிரமா. அப்படி முருகர் காலை விழுந்துட்டாங்க. அவன் ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் தானே. நான் வேற மாதிரி பார்த்துட்டு வேற மாதிரி போயிட்டேன். இதெல்லாம் கருப்பசாமி கிண்டலா பேசுறதுக்கு அப்படித்தான் சொல்லு. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அவன் உள்ளத்தை கொஞ்சம் முதல்ல திருப்பித்தாரு. உண்மையா இல்லையா? அவன் உள்ளத்தை திருப்பி தரணும். நாம ஒழுங்கா இருக்க வச்சாலுமே கூட சேர்ந்தவனும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. உண்மையா இல்லையா? ஒண்ணுக்கு ரெண்டு பிரச்சனையும் பார்த்துட்டான். கருப்பசாமி கிட்ட அவனுக்கு ஒரு மாங்கல்யம் அமைச்சு கொடுத்து வேற எதுவும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லாம அமைச்சு கொடுத்தா அந்த கருப்பசாமி நம்புவாமா? சத்தமா சொல்லு. ஒரு மாங்கல்யத்துல பிரச்சனை அவனுக்கு வந்து இருக்கா? அப்ப நான் என்ன சொல்லுதேன், அந்த மாங்கல்யத்தை நல்லபடியா அமைச்சு கொடுத்து எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமா? நல்லபடியா பாத்துக்கிறதேன். இந்த கருப்பசாமி நம்பி கருப்பசாமி வச்சிருக்க திருநாரும் கனியும் உன் வீட்டுல 3 கனி இருக்கு. உண்மையா? ஏன் பாப்பிடுதா? நான் சொன்ன வாக்குப்படி அவளை கைய கொண்டா அப்படி வாக்குப்படி ஆக்கி தரேன். உன் அம்மனிக்கு பேச வச்சு தரேன். சந்தோஷமா போயிட்டு வரலாம். 3 வாரத்துல அதுக்கு ஒரு வரி நான் சொல்லிட்டு கொடுத்தா என்ன நம்புவியா? 3 வாரம் தான். கருப்பசாமி ஆமா போய் பார்த்துட்டா இங்கே தேடி பார்த்துட்டோம். உண்மையா? பரவாயில்ல போயிட்டு. ஆனா வாக்குப்படி கொடுத்துடணும். என்னடா சரக்கு ஒரு போதை ஏற மாட்டேங்கடா, ரொம்ப நாள் ஆயிட்டா. சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி பார்த்தா நமக்கு மகனு கேட்கறத விட கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கணும்னு கேட்கணும். உண்மையா? உண்மையா இல்லையா? எப்படியாட்டும் மகன் சொன்னா வந்துட்டேன். ஆனா வாக்கு அது இல்லை. மகனுங்கிறது படிப்பிலும் கொஞ்சம் கவனம் வேணும். உண்மையா? அதனால கேட்கணும். 2வது இடத்துல நம்ம கொண்டு சேர்த்து விட்டுருக்கோம். ஒழுங்கா இருப்பானா, படிப்பானா, நல்லா இருப்பானா அப்படிங்கிற ஒரு வாக்கு. ஆனா அதை விட வெளிநாட்டில் இருக்க புருஷனுக்கு தான் முதல்ல கேட்கணும். உண்மையா? காலில் விழுந்துடும். யாரும் கோல்மால் பண்ணதானா? கொஞ்சம் பணம் வரமாட்டேங்க. எந்த இதுவும் இல்லை, நல்லா ஆக்கி தரேன். இப்போ பணத்தை கொடுத்தா அப்படி நல்லபடியா வந்து ஒரு 3 மாசம் ஆயிட்டா. என்ன சொல்லு. சரி வர வச்சு தரேன். வேற ஒன்றும் இல்லை. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அப்படி உடல்நிலை சம்மந்தப்பட்டாலும் கொஞ்சம் கஷ்டப்படலாம். வேற வேற என்ன கேட்கணும்? சரி சரி கருப்பசாமி நல்லா கும்பிடுப்பா. அப்படியே உட்காந்து அடிக்க போற இடத்துல அப்படி தெக்க பார்த்து இருக்காப்பா வாசல். சத்தமா சொல்லணும். நான் கருப்பசாமி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் புத்தி இல்லாம இருக்கான். புத்தியும் வர வச்சு கொடுத்து இந்த பேப்பர்ல அவனை பாஸ் ஆகி கொடுத்து கருப்பசாமி நல்ல வேலையும் உத்தியோகத்தையும் நல்லபடியா வச்சு தர போய்க்கலாம். உடம்பு விட்டு இருக்கு. சரி இந்த கருப்பசாமி அமாவாசை மறக்க கூடாது. மற்ற நேரத்துல கேட்கறது வேற. அமாவாசைக்கு கருப்பசாமி சொன்ன வாக்கை நிறைவேற்றிட்டாங்க. சரி சரி போயிட்டு வாமா. சந்தோஷம். ஆனா சரக்கு மாத்திரம் என்ன முடிக்க அமாவாசைக்கு எனக்கு ஒரு ஆஃப் வாங்கிட்டு பிரச்சனை, வீடு பிரச்சனை பத்தி கேட்கணும். கருப்பசாமி படியாம ஒன்னதான் கூப்பிடுது. சீக்கிரம் வாமா. அப்ப நான் யாரு? உண்மையா இல்லையா? அதான் நான் சொல்லக்கூடியதான் வாக்கு கொடுக்காது. கருப்பசாமி யாருக்குன்னு 2 இடத்துல வந்து காப்பாற்றி கொடுத்த குடும்பமா இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு உண்டான தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. யாருக்கு என்ன பிரச்சனை? அதான் நல்லா தரேன். அதில் ஒன்றும் இல்லை. அதான் தொழிலை தான் சொல்றதா. நான் இது வந்து 7 பையன். நான் இப்போ கொடுக்குற திருநாளும் நெத்தியில் ஒரு அடி அடிக்கு நல்லா ஆயிடுவான். கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு ஆயிடலாம். பயப்படாது. மேக்க உள்ள பேரோட சேர்ந்து ஆயிடலாம். உண்மையே சொல்ல. உண்மையா இல்லையா? செவுட்டில் எல்லாத்தையும் இழுத்துருவேன். எல்லாத்தையும் கருப்பசாமி சொல்லுவேன். கருப்பசாமி சும்மா சாதாரண ஆகிக்கூடாது. உண்மையா இல்லையா? வீட்டு கிடக்கிறக்கணா அப்படின்னா யாரு? யாரா? சொல்ல மாட்டேங்கானா? என் ஜாமி கருப்பன்னு சொல்ல மாட்டேங்கானா பார்த்தியா? அவனுக்கு உயிரை கொடுத்த ஜாமி வாடி பிறந்த மத்தியானம் போல பிறந்துட்டு இருந்த பிள்ளை நீ என்ன மறைக்க கால் வச்சுக்கோ. 2 பேரும் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். அப்படி குடும்பத்தை பார்த்து நமக்கு இப்போ வரக்கூடிய எண்ணி ஒரு 1.5 வருஷ காலம் தொழில் பிரச்சனைகளும் போய் வந்து இருக்கிற மாதிரி இருக்கான். உண்மையா? உண்மையா பையா? அப்படி இடையில வழக்காடி பார்த்தேன். போட்டி போறாம இருக்கா அப்படின்னா வந்து இடத்துல வந்தது உண்மை. நான் சொல்ல புரியுது. இடத்துல வந்தது உண்மை. மேல் பக்கம் பிரச்சனை. சத்தமா சொல்லுவோம். சிவனை போல நம்பதியா? நான் இருக்கும்போது வருமா உண்டா? சாட்டையும் கருப்பன்ட்டு அறுவாள் அப்படி அடிச்சு விரட்டு போய்தான் ஒரு தடவை உனக்கு வந்த பிரச்சனை உன்னை காப்பாற்றி கொடுத்துதான் முடியும். உண்மையா பையா? சத்தமா சொல்லணும். அதே கருப்பு அப்படி சொல்லக்கூடிய பாக்கில் அடுத்து தொழில் நல்லபடியா தரேன். இவனுடைய கல்வி செல்வாக்கும் நல்லபடியா தரேன். எந்த ஒரு குறையும் இல்லை. நான் கொஞ்சம் புத்தி மந்தமா இருக்க. சொல்ல பற்றி கேட்க மாட்டேங்காரு. என்ன செய்யணும்? 3 அமாவாசை இந்த கருப்பசாமி தேடி வரணும். வருவியாரா? வருவியா பக்கத்துல? வேற என்ன கேப்ப? ஆனா நடக்கக்கூடிய பழக்கங்களும் கொஞ்சம் விட்டுருணுமே. என்ன பண்ணுத? சொல்லணுமா? உடச்சு சொல்லட்டுமா? வேண்டாம். தப்பிச்சுட்ட. கருப்பசாமி
படிப்பு தர செல்வாக்கு தர. ஆனால் நம்மகிட்ட பழக்க வழக்கம் நிப்பாட்டி விடாத, நிப்பாட்டிட மாட்டேன். எல்லாத்த விட நிப்பாட்டிக்கணும். சொல்லுது புரியுதாப்பா? மறுபடியும் வேற மாதிரி கண்டிஷனில் சொல்லுவேன். அப்போ உடம்பும் தாங்காது, உள்ளமும் தாங்காது. பேசுறதுக்கு இப்படி இருக்கவும் மாட்டேன். இப்படி கனியை படி நல்லபடியாக வாழ வச்சு தர. அந்த கனியை வச்சுக்க, செயல்படுத்திக்க. இல்லை நெஞ்சு படபடப்பு இருக்கல, நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை படபடப்பு எதுன்னு சொன்னா படபடப்பு எது இருக்கா? பயந்து வருதா? எல்லாட்டும் இருக்க பயப்படக்கூடிய படபடப்பு வரும்லையே அடையில அந்த மாதிரி எது இருக்காப்புல? உண்மை சொல்லு. கருப்பசாமி காதுல சொல்லிட்டு போல உண்மையா இல்லையா? நான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது, என் காதுல சொல்லுது. படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன செய்யணும்? கொடுத்தா காப்பாற்றி தரேன். கருப்பசாமி சரக்கு அடிப்பேன், சுருட்டு அடிப்பேன். அதுக்காண்டி நீ தொடக்கூடாதுல்ல, காலைல வந்து நான் அடித்தா குருசாமி அவன் புத்தி நல்லா ஆக்கி தரேன், கல்வி செல்வாக்கும் தரேன். எந்த ஒரு குறை இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து அவனுக்கும் வேலையில எந்த பிரச்சனையும் காப்பாற்றி கொடுத்தா போதுமாமா. அமாவாசை என்ன தேடி வரணுமே, வருவியா பேத்தி? அமாவாசை எப்படி வந்து பார்க்க அந்த இடத்துல குடும்ப சிக்கல்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ நம்ம உள்ள போக வேண்டாம். உங்களை மட்டும் தனியாக காப்பாற்றித்தாங்க. நான் சொல்லுறது புரியுதா? குடும்ப சிக்கலுக்கு உங்களை காப்பாற்றித்தாங்க. நாம அங்கே போய் நின்றுக்கிட்டு மற்ற எதுவும் கேட்டு பிரச்சனைகள் இப்போதைக்கு வேண்டாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லுறது புரியுதா? அதை நான் பார்த்துக்கிறேன். வேற என்ன கேட்கணும்? காலை விழுக்கும். நான் உனக்கு தான் வாங்கி சொல்லிருக்கேன். திடீர்னு அம்மா இருக்கீங்க, நான் என்ன செய்வேன்? கேட்க வேண்டாமா? சரி, முதல்ல உட்கார்ந்து சீக்கிரம் வந்து இழப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒண்ணு. அடுத்து கால் பிரச்சனை. முதல்ல இழப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மூச்சு விடாம திணறி கஷ்டப்பட்டுப்பா. உண்மையா பையா? அப்படி வரக்கூடிய கால் கை கால் பிரச்சனை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வலது காலா? சரி திருப்பி சொல்லிய கருமசாமி. சரி, தெக்க பார்த்து வீட்டில் இருக்கலாம். ஒன்னே சொல்லு. சரி, இந்த கனியை கொண்டு போய் கொடு, ஒன்று அறுத்து கொடுக்கலாம். ஆனால் எல்லா டாக்டரும் கை விட்டாங்க. உண்மையா பையா? எல்லாம் எடுத்து பார்த்துட்டு 3 அறுத்தும் கொண்டு போனீங்க, முடியலை. கருப்பசாமி கொஞ்சம் அது வேலையை செஞ்சு வச்சுட்டாரு. போராட்டம் தான் காப்பாற்றிட்டாங்க. 3 அமாவாசையில் தேடி வருவியா? வேற என்ன கேட்கணும்டா? போயிட்டு வரலாம். அமாவாசைக்கு ஒருத்தரும் பேச முடியாது, அதான் ஒருத்தரும் பேசிக்கிட்டு. அமாவாசைக்கு 2 வார்த்தை சொல்லி அனுப்பிடுவேன். போயிட்டு வரலாம். சரி கருப்பசாமி, ஆமா ஒடியா அப்படியே சேர்ந்து அனுப்பிடுவோம். ஒடியா ஆமா, என் பப்பா இருந்துருக்கியா மகளே, ஒடியா மாலை வர கருப்பசாமி உன்னை நல்லபடியா வச்சிருக்காராம். கால் விட்டு பக்கத்துல கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். இடையில அப்படி எந்த ஒரு உயிர் போராட்டங்களும் வந்தது உண்மைதான். ஆனா எல்லாம் தப்பிச்சாச்சு. உண்மையா? எந்த ஒரு குறை காப்பாற்றி தரக்கூடிய வாக்கு. அப்படி மகனுக்காக நீ கேட்ட வாக்குல அவன் செய்தது நியாயமா இல்லையான்னு கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? அவன் செய்தது நியாயமா இல்லையா? இந்த கருப்பசாமி உன்னுடைய சொல் கேட்டு அவனுக்கு எந்த ஒரு குறை இல்லாம காப்பாற்றி கொடுத்தா போதுமா? காப்பாற்றி தரேன். பெண்ணுக்கு உண்டான நல்ல வேலை வாங்கி தரேன். கருப்பசாமி அவளுக்கு நல்ல படிப்பில் கொடுத்து ஒரு வேலை நல்லா அமைச்சு கொடுத்து அந்த கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? ஆனா உள்ளத்துல வேற ஒரு ஓட்டு நான் கருப்பசாமி சொல்லி கொஞ்சம் போதும். அப்படி அவளுக்கு நல்ல வேலை அமைச்சுட்டாரு. உன் மகனையும் உங்ககிட்ட கொண்டு தாரு. எப்படி உங்ககிட்ட கொண்டு தாரு? வலை விரிச்சு பார்த்தாங்க. ஆனா வலையில அவன் சிக்கல. அதுவும் உண்மை. நான் சொல்றது புரியுதா? வலையில சிக்கல. இந்த கருப்பசாமி கொடுத்த பயிர் உண்மையா? சத்தமா சொல்லுங்க. அப்படி இருக்க போயிட்டு அவனுக்கு எந்த ஒரு தோல்வி காரணமா வெற்றியை கொடுத்து வேலையை கொடுத்தேன். இது வரைக்கும் எதுவும் தோக்கல. கல்வியா இருக்கட்டும், அவன் போன 2 பயணமா இருக்கட்டும். உண்மையா பையா? கருப்பசாமி அப்படி வாழ வச்சிருக்கேன். அடுத்து கருப்பசாமியில கேட்கக்கூடிய ஒரே வாக்கு, பூர்வீகத்துல சில பிரச்சனைகள். உண்மையா? இதை முடிச்சு தரணும். என் பிள்ளைகளை 2ஐயும் காப்பாத்தி தரணும். உண்மையா இல்லையா? அவனுக்கு என்ன கேட்கணும்? கணவனுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்லித்தார. என்னாச்சு? சரி, அப்படி உடல் உள்ள பிரச்சனை இருக்கா? காலைல விழுந்து வரத்தரேன். அடுத்த போக வைக்கணுமா இல்லை எங்க வேலை வாங்கி தரணுமா? நல்ல கருப்பசாமி நீயே கேளு. சரி, அப்படி இருக்குமாப்பா? எத்தனை 1 வருஷம் ஆயிட்டா? எத்தனை வருஷம் ஆயிட்டு? அப்படி வேலையில பிரச்சனை, உடல் பிரச்சனை, 1 வருஷ காலம் உடலா போயிட்டு அப்படி சொல்லிட்டு தானே வந்தான். சரி, இந்த கருப்பசாமி நம்பதியா? ஏனி 2.5 மாசத்துல அனுப்பி வச்சு தரேன். 2.5 மாசத்துல வேலைக்கு போயிடுவான். உட்காந்து கருப்பசாமி தரேன் முடிச்சு தரேன். ஏன் பயப்படுத? நான் இருக்க வரைக்கும் எந்த குறையும் காப்பாற்ற விட மாட்டேன். நமக்கு அறியாம வாங்கினதான் இப்படி ஆகிப்போச்சு. உண்மையா இருக்கா? நான் கருப்பசாமி 2லையும் அடிச்சு தரேன். 2லையும் அடிச்சு தரேன். வேற என்ன கேட்பேன்? கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து தரேன். அவளுக்கும் வேலை வாங்கி தரேன். இவனுக்கு வேலைக்கு போக வைக்க. அமாவாசை எனக்கு ஆடி அமாவாசை ஒரு அன்னதானம் கொடுத்துருவியா? உடனே வந்து பார்த்தேன். பயப்படாத. கருப்பை எங்க போனாலும் உன்னை சுத்தி சுத்தி பிடிச்சிக்கிறேன். உண்மையா பையா? இங்க போனாலும் கருப்பை வந்துருந்தேன். அப்படி சுத்தி அங்க போனாலும் கருப்பசாமி வந்துருந்தேன். எண்ணி 5 வருஷம் ஒரு இடத்துல நிரந்தரமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்.
உண்மைனா உண்மை. நான் கர்ப்பசாமி கூட வந்துட்டேன், தைரியமா போயிட்டு வா, வேலையை வாங்கி தரேன். மகனுக்கும் நல்ல எந்த ஒரு குறையில நம்ம காப்பாற்றி கொடுத்து வரக்கூடிய இடத்துல மகளுக்கும் நல்ல ஒரு புத்தி சாரத்தை தான். வேற என்ன கேட்பேன்? நான் முடிச்சு வாங்கி தரேன். ஏன் பொறுப்பு? ஏன் பொறுப்பு? நான் வாங்கி தரேன். ஆடி அமாவாசை எனக்குள்ள செஞ்சு. வேற என்ன கேட்பேன்? போயிட்டு வா. நல்லா கர்ப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமா? வாங்க பக்கத்துல ஒடியா, பால் கொடுக்குற பிள்ளைய கொண்டு வா. உடனே தான் கூப்பிடுறாரு. வா. புருஷனுக்கு கேட்கணும். கருப்பசாமி எனக்கு அவனை பத்தி சொல்லிட்டாரே, அவனை பத்தி இது கேட்கணுமா? நிரந்தர வேலை இருக்கா? உன் உடம்பை பத்தி கேட்கணும். காலைல விட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். அப்படி குடும்பத்தை பார்த்தாலும் நீ ஏற்கனவே காவலுக்கு சுடல் இருக்காரா? உண்மையாமா? உண்மையா பையா? வீட்டுக்கு கிழக்க இருக்காரு, தெற்கே இருக்காரு. சத்தமா சொல்லணும். ஏன்னு கேட்டு வந்து பார்த்தேன், உடல்நல சம்பந்த வாரிசுக்கு ஒரு நியமிசம் செய்ய வேண்டியிருக்கா சுடலைக்கு? பக்கத்துல இருக்காரு. அதான் கேட்க செஞ்சியா செய்ய போறியா அப்படின்னு. சரி, கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி வழக்காடி பார்த்தல ஒரு நிரந்தர வேலையும் புருஷனுக்கு தரணும். உண்மையா? அவனும் கொஞ்சம் சொல்லி கேட்காம கொஞ்சம் வேற மாதிரி தான். உண்மைனா உண்மை. பிரச்சனை இருக்கு, காப்பாத்தி தரேன். உன்னுடைய ஹோட்டலை பார்க்க கை கொண்ட போய் நல்ல கர்ப்பசாமி கூப்பிட்டு தலிவா பக்கத்துல நான் தாத்தா தான் என்ன வரலாம். கர்ப்பசாமி சரி அப்படி இருக்குமாப்பா? சரி சரி பயில் அப்படி இந்த இடம் பிரச்சனை. உண்மையா? என்ன செய்யணும்? அது எந்த ஒரு பிரச்சனை நெஞ்சு வலி எதுவுமே இல்லாம ஆக்கி கொடுத்தா அந்த கர்ப்பசாமிக்கு என்ன செய்வேன்? அப்பப்போ வலி வருதா பற்றி கால் அதெல்லாம் தான் இந்த இடத்துல பார்வை இருக்கு. கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன், ஆஸ்பத்திரி செக் பண்ணியாச்சு. ஆனா அது எந்த ஒரு இதுன்னு சொல்லுதாங்க. உண்மையா? நான் காப்பாத்தி தரேன். அப்படி போறது மூணாவது ஆஸ்பத்திரியா பேசி. சரி என்ன செய்யணும்? எந்த குறையில்லாம காப்பாத்தி கொடுத்து உடலையும் போக்கி கொடுத்து கணவனுக்கு நல்ல ஒரு உத்தியோக சாதனத்தை அமைச்சு கொடுத்தா போதுமா? இந்த கர்ப்பசாமி நம்புதியா? உங்ககிட்ட சொன்னது யாரு? பொம்பளை சொன்னாலும் ஆம்பளை சொன்னா எங்க பார்க்க சொல்லி அதான் ஒரு பொம்பளை தான் சொல்லுறாங்க. உண்மையா? கர்ப்பசாமி எண்ணி 3 வாரமும் 3 அமாவாசை வர சொல்றேன். அதுக்கப்புறம் போய் நீ ஆஸ்பத்திரியிலே போய் பார்த்தாலுமே அதனுடைய வலி கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொன்ன அந்த கர்ப்பசாமி ஆயுசு இந்த இடத்துல கும்பிட்டு வருவியா? உன் உயிரை காப்பாற்றி தரேன். அப்படி வரக்கூடிய அடுத்த வாரிசு வேணும்னு என்ன பிள்ளை வேணும்? கர்ப்பசாமி தரேன், எந்த குறையில காப்பாற்றி தரேன். அப்படி சுடலை உத்தரவு கொடுத்த மாதிரி இந்த கர்ப்பசாமி உத்தரவு தரேன். 3 அமாவாசை என்ன தேடி வரணும். 3வது அமாவாசை நீ ஆஸ்பத்திரி செக் பண்ணுவல? பண்ணவே மாட்டியா? குறைஞ்சிட்டு எதுவும் இல்லைன்னு சொன்ன அந்த கர்ப்பசாமிக்கு ஆடி அமாவாசை அன்னதானம் போட்டுருவியா? வாக்கு மாற மாட்டியா? நான் கை நிலத்திட்டா நான் கர்ப்பசாமி சத்திய வாக்கா தரேன். சரி 3 வீட்டில் கொண்டு வைக்கக்கூடாது. அறுத்து தேய்ச்சி கொடுத்து அதை உடம்புல புளிஞ்சு கொடு. 3வது அமாவாசை நல்லா இருக்குன்னு அவங்க கைத்தட்டு வாங்கி தரேன். போயிட்டு நம்ம கர்ப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி கூப்பிடணும்ல? ஆமா பக்கத்தில் ஒன்று தான் கூப்பிடுறேன். அப்படியே கூப்பிட்டேன். மகனுக்காக இருந்துச்சு வந்திருக்கேன். ஓடியா பக்கத்தில் கர்ப்பசாமி நேர காலம் சேர்த்தாம எங்க ஓடினாலும் அவன் அவன் கால நேரம் சரியில்லாம தான் ஓடிட்டு. உண்மையா பையா? அவன் விட்டாலும் அவன் விதி விட மாட்டேன். உண்மைனா உண்மை. எல்லாத்தையும் மறந்து வந்தாலும் எதையாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கலாம். உண்மைனா உண்மை. நான் என்ன செய்யணும்? நான் கர்ப்பசாமி நிரந்தரமாக்கி தரேன். ஆடி அமாவாசை அப்படி இப்போ போறது 3வது 8 பேர் தான். சத்தமா சொல்லணும். நான் கர்ப்பசாமி இந்த வேலையை முடிச்சு தரேன். ஆடி அமாவாசைக்கு இந்த இடத்துல இந்த கர்ப்பசாமி பூ அலங்காரத்துக்கு என்ன உண்டு அது பணம் கொடுத்துருவானா? என் பூ அலங்காரத்துக்கு தான் கேட்கறேன். பாக்கு மாற மாட்டியா? கர்ப்பசாமி முடிச்சு தரேன். அடுத்து அவனுக்கு வாழ்க்கையும் பின்னாடி நல்ல ஒரு இதை தேடி தரேன். அப்படி இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் வேலை வேணுமா? உண்மை சொல்லு. சொல்லிதாமா? கர்ப்பசாமி பார்க்க வந்திருக்கேன். அப்படியே எனக்கு செய்ய சொல்லிக்கணும். அமாவாசை இந்த கர்ப்பசாமி இந்த இடத்துல மறக்காம பார்க்க வரும்னு சொல்லி பார்க்க நீ சேர்த்தான்னு சொல்லுவேன். அமாவாசை இந்த கர்ப்பசாமி இந்த இடத்துல கும்பிட்டு வந்தால் இந்த கர்ப்பசாமி சொல்லக்கூடிய பாக்கும் அமாவாசை நிறைவேற்றி வீட்டில் கிடக்கக்கூடிய பிரச்சனையும் நல்லபடியாக ஆக்கி கொடுத்து கர்ப்பசாமி ஆக்கி கொடுத்தா போதுமா? எந்த குறையிலாம காப்பாற்றி தரேன். அமாவாசை என்கிட்ட வரணும். அமாவாசை மறக்கக்கூடாது. வரவே மாட்டியா? அப்படி இந்த இப்போ போயிருக்காமலே இப்படி அதெல்லாம் ஆக்கி தரேன். வேலை தரேன். ரத்த சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு ஆக்கி தரேன். ஆயுசை அதிகமாக்கி தரேன். அதுக்காக எல்லாம் வந்து சரியாரமான ஒரு சிலர் தான் சரியா, ஒரு சிலர் எந்த குறையிலாம காப்பாற்றி தரேன். காப்பாற்றி தர பாரிசுக்கு வேலையை வாங்கி தரேன்.
ஆடி அமாவாசை செஞ்சிருவானா மாட்டானா? செஞ்சிருவாங்க. மறந்துடக்கூடாது. கருப்பசாமி நின்று 3 கனி வீட்டில் கொண்டு வைக்கணும். 3 பேர் போயிட்டு வரோம். கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி அப்படியா? சரி வாமா பக்கத்தில் ஒடியாமா. அவனை தான் கூப்பிடுறேன். காலைல விழுத்து. அமாவாசை இப்படி சொல்ல முடியாது. அமாவாசை இப்படி சொன்னா 3 நாளாக ஆயிடுச்சு. இப்போ ஆள் இல்லை. அதனால கருப்பசாமி குடும்பத்தை பார்த்தேன். அப்படி குடும்பத்தை பார்த்தோம் யார் வில்லங்கன்னு நினைக்கும் அவங்களே ஒரு நேரத்தில் காலில் விழுந்தாலும் இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. உண்மையா பையா? ஆனால் அந்த கருப்பசாமி ஒன்றை தேடி தான் ஒரு நேரம் வரும்னு பார்க்க கொடுத்துருந்தேன். உண்மையா பையா? அப்படி எல்லாரும் வந்து நின்னாலும் கருப்பசாமி இப்போதைக்கு வீட்டுக்கு இருக்க பிரச்சனை தீர மாட்டேங்க அப்படின்னு உண்மையா இல்லையா? நான் கருப்பசாமி ஒரு வாக்குத்தேன். உன்னுடைய கொடி அப்படி வரக்கூடிய இப்போ இருக்கிற 3 பேரையும் காப்பாற்றி உன் கணவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து உனக்கும் நிரந்தரமாக உள்ள ஒரு பணத்தையும் இடத்தையும் இந்த கருப்பசாமி வாக்குத்தார வாங்கிட்டாங்க. நிரந்தர இடமும் நிரந்தர ஒரு பணமும் உனக்கு வந்து அப்படி பார்க்கக்கூடிய இன்னொரு 13 நாள் போதும். இன்னொரு 13 நாள் போதும். இடம் மாற்று சம்பந்தப்பட்டத்தில் வரக்கூடிய ஒரு பணம் கைமாறும். ஒரு பணம் கைமாறும். அதுல இவனுடைய கையெழுத்தும் தேவைப்படும். உண்மையா போட்டாச்சா? ஆனா கையெழுத்து என்ன கேட்டியா போட்டா சொன்னோம்ல மொத்தம் 5 நிமிஷம் பேர்ல உண்மையை சொல்லு. சரி கருப்பசாமி காப்பாத்தி தரேன். அப்படி வரக்கூடிய பிரச்சனை முடிச்சு கொடுத்து நல்லபடியாக ஆக்கி தரேன். பயப்படாத. உனக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் உனக்கு எதுவும் ஆகாது. இந்த கருப்பசாமி கூட 13 நாள் போதும். ஒரு அனுப்பி ஒரு 13 நாள் போதும். அதெல்லாம் எந்த குறையும் வர நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருந்தால் தள்ளி விட்டுருவேன். பயப்படாத. நான் பார்த்துக்கிறேன். வேற என்ன கேட்கணும்? வர வச்சுட்டாரு. நான் கொடுத்த வாக்கு மாற மாட்டேன். இன்னும் யாரையும் எங்கேயும் விட மாட்டேன். போயிட்டு வர பார்த்துக்கிறேன். கருப்பசாமி அப்படின்னு மாப்பா எப்போ வேலைக்கெல்லாம் போகிறோம். வேலை இல்லை, வாழ்க்கையும் நிம்மதி இல்லை. வாடா தம்பி கூப்பிட்டுதாண்ணா ஒடியாடா வா. எங்கே போனாலும் வேலை தான் பிரச்சனை. காலையில் விடுச்சுப்பா. 7 மலை தாண்டி தெய்வம் வருது. ஆனால் அந்த தெய்வம் வந்தாலுமே இந்த 7 வருஷ காலம் நமக்கு அதை வச்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. உண்மையாப்பா மலைக்குள்ள இருக்கு சாமி. என்ன சாமி? உண்மையா இல்லையா? 7 மலைக்கு உள்ளது. ஆனால் அப்படி தெய்வங்கள் வந்தாலும் அதை வச்சு இன்னைக்கு எனக்கு வரைக்கும் ஒரு நன்மை நடக்கலை அப்படிங்கிறதான் வாக்குவாதம். உண்மையா பையா? காலில் விழுந்துட்டோம். சீக்கிரம் போ. ஏன்னா முருகனை கொஞ்ச நாளாக மறந்துட்டான். அதனால தான் உன்னை காலில் விழுந்துருக்க. தரணும். எனக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர வேலையும் தரணும். என் வீட்டில் 2 பேரும் வரக்கூடிய நோயை காப்பாற்றி தரணும். உண்மையா பையா? நோய்க்கு தான் கேட்டுருக்காங்க. உண்மையா இல்லையா? கருப்பசாமி காப்பாற்றி தரேன். 6 வருஷமா கஷ்டப்பட்டான். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லு. அது தாக்கத்தில் நம்ம குடும்பத்துக்கும் இப்ப இல்லப்பா கண்ணப்பாரு ஏற்கனவே நம்ம குடும்பத்திலேயே வச்ச வரையும் நம்மளை சுற்றி நிற்கிற மாதிரி 2 ஆண் வாரிசு இருந்தும் புத்தி அளவு தான் இருக்கும். உண்மையா பையா? இந்த கருப்பசாமி நம்பதியாடா? வேலைக்கு ஓடி ஓடி போறோம், மறுபடியும் ஓடி வந்துருக்கோம். உண்மையா? எது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமா உள்ள வேலையில இருந்து நல்லபடியா அந்த கருப்பசாமி ஆகி கொடுத்த போதுமாப்பா. என்ன தேடி வருவியா? அமாவாசைக்கு வர சொல்லுங்க. இந்த ஒரு கணித்தார நீ கும்பிடக்கூடிய அப்படி உயிரா கும்பிடக்கூடிய எப்பெருமா முருகப்பெருமான் இருக்காரா? அவர்கிட்ட கொண்டு போய் வை. நடு படத்துல வச்சு கும்பிடுத. போயிட்டு வா. நான் பார்த்துக்கிட்டேன். வேலையை தர அமாவாசைக்கு அங்கிட்ட வரணும். வருவியா மாட்டியா? சரி போயிட்டு வா. அப்படியா? ஆமா எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் வாமா. உன்னதான் கூப்பிடுதாரு. ஒரு சந்தேகம் கேட்டு பொண்ணு வந்திருக்கியா? எப்படியாவது பகல்ல இருப்பாருன்னு. உண்மையா இல்லையா? சரி காலைல விட்டுருவா. என்னடா சரக்கு கிளை விழுந்துட்டா? இல்லையா? சரி சரக்கு அடிச்சிருங்க பக்கத்துல. கருப்பசாமி யாரும் நம்ப வேண்டாம். ஆனா இந்த கற்பனை நம்பினா போதும். நான் சொல்றது புரியுதா? நீ மனுஷனை நம்ப வேண்டாம். அதுக்கு பக்கத்துல யாரும் நான் இது வரைக்கும் வரவும் விடல. உண்மையா பையா? நான் கருப்பசாமி இப்பவும் சொல்றேன். அந்த தொழில் இருக்க ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான். சத்தமா சொல்லணும். கூட தொழில் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ரெடி ஆகிட்டு போயிடுவான். பயப்படாது. உனக்கு எந்த குறையும் இல்லை. உனக்கும் ஒரு நல்ல இடத்துல அமைச்சு கொடுக்கணும்னு கருப்பசாமி சொல்லியிருக்கான். உண்மையா இல்லையா? ஆனா அமைச்சு கொடுத்தாலும் நீ பார்க்கக்கூடிய வேலை உத்தமாவும் ஒழுங்கா பார்க்கலாம். உண்மையா பையா? அதுல எந்த இதுவும் இல்லை. ஒரு சிலவங்க தான் போட்டி போறாங்க. எல்லாருக்கும் அவன் மேல கண்ணு கிடையாது. உண்மையா இல்லையா? மற்றவங்க உன்னை மதிக்கக்கூடிய அளவுக்கு தான் கருப்பசாமி வச்சிருக்கேன். உண்மைனா உண்மைன்னு சொல்லு. 2 பேர்ல ஒருத்தனை மாற்றி விட்டுறேன். குரலாம காப்பாத்தி தரேன். வாரிசுக்கு எதிர்காலத்துல இந்த கருப்பசாமி சொன்ன மாதிரி ஒருத்திக்கு அரசாங்க உத்தியோகம் இல்லை. உனக்குள்ள வாக்கத்தான் கருப்பசாமி சொல்லுறாரு. நான் சொல்றது சரியா இருக்கான்னு முறை கேட்க இருக்கா இல்லையா? ஒரு வாரிசுக்கு கருப்பசாமி உத்தியோகத்தை வாங்கிட்டார். 2 குழந்தையும் நல்லபடியா வாழ வச்சுட்டாரு. வேற என்ன கேட்கணும்? மாத்தி அமைக்கட்டுமா இல்லைன்னா அவன் நாங்களே வைக்கணுமா? என்ன செய்யணும்? கருப்பசாமி பார்த்துக்கிட்டேன். கருப்பசாமி நான் பார்த்துக்கிட்டேன். பயப்படாம போயிட்டு வா. அமாவாசைக்கு வந்து கேட்கணும். வீட்டில் தான் வச்சுக்கிறேன். அப்படி வைக்கக்கூடியது அம்பாள் பாத்திரம் கொண்டு வச்சிரு.
கருப்பசாமி கூட இருக்கேன், எந்த ஒரு குரலமா காப்பாற்றி தருவேன். வீண் பம்புகள் இருந்தாலுமே நான் காப்பாற்றி கொடுத்த மாதிரி வாக்கு எங்கேயும் இருக்காது. போயிட்டு வரேன் பார்த்தேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். நமக்கு எப்படி ஒரு வேலையை வாங்கி தரணும் கருப்பசாமி, உண்மையா இல்லையா? மகளுக்குள்ளதை கொடுத்துருக்கியா? அதில் நான் கூடி சீக்கிரம் வாங்கி தரேன்னு சொன்னா வேற மாற்றி கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா? அப்படி கொடுத்தது 3 பேப்பர். உண்மையா சத்தமாக சொல்லிட்டு பேசி 3 பேப்பர் வந்து கொடுத்தேன். கூடி சீக்கிரம் அதை முடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன். பயப்படாது. அப்படி வந்த காரணம் வேற ஒரு காரணத்தில் திரும்பிட்டு. உண்மையா பையா? சத்தமாக சொல்லணும். சொல்லாம இல்லையா? அவன் கையெழுத்து எப்படி கொடுத்து எப்படி வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்லி புரியுதா? அவனை எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அவனை எப்படி முடிச்சு விடணும்னு எனக்கு தெரியும். நீ அதை பத்தி கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி கவலைப்படாத. உட்கார்ப்பா கொடுக்கும். அதை பத்தி கவலைப்படாத கொடுக்கும். சரியா? கருப்பசாமி இன்னொரு வாக்கு தர நிரந்தர உற்சவத்துக்கு வழி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். உண்மையா? கருப்பசாமி அதுக்கு உண்டான வழியும் தேடி கொடுத்து கருப்பசாமி யாரு காலையும் நீ விழாத அளவுக்கு இந்த கருப்பசாமி காப்பாற்றிட்டார். சத்திய வாக்கு இடத்துக்கு கொடுத்த வந்தானம்மா என்ன செய்யணும்? முடிச்சு கொடுத்தேன். வேலையில தான் பிரச்சனை வந்துச்சு. உண்மையா? வேலை தான் பிரச்சனையாவது 2 நாள்ல வர வச்சுட்டாங்க. மேக்கர்ந்து வருவாங்க. கையெழுத்தே இல்லாம போயிட்டு வா. கையெழுத்தே இல்லாம மாத்திட்டாங்க. வழி போயிட்டு வா. என்ன சொல்றாங்க? அவனுக்கு இப்போதைக்கு இஷ்டம் இல்லை. நான் கருப்பசாமி தான் சொல்றேன். கையெழுத்தெல்லாம் மாத்திட்டாங்க. முடிவு நான் சொல்லிட்டு ஐயப்பங்களுக்கு மேல ஐயப்பனை யாரும் கும்பிடா? ஐயப்பங்கள் யாரும் மாலை போடுறீங்களா? மாலை இல்லை. குடும்பத்தை பார்த்தா அப்படி பக்கத்துல பக்கத்துல குடும்பத்தை பார்த்தா குடும்பத்துல ஏழை இருக்கக்கூடிய நோய் யாருக்கு கஷ்டப்படுதா? கர்ப்பப்பை பிரச்சனையா? பால் அப்படி இருக்கக்கூடிய மனைவியுடைய நோயும் போயிட்டு தரணும். அப்படி வரக்கூடிய இடையில ஒரு பண சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். உண்மைனா உண்மை. என்ன செய்யணும்? தொழில் போட்டி போறாம இருக்கு. அது விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே 1க்கு 2 இடத்த நமக்கு வேற மாதிரி பண்ணி விட்டாங்க. உண்மையா போய்க்கணும். கருப்பசாமி இப்பவும் சொல்லித்தாரா தொழிலை நல்லபடியாக ஆக்கிட்டாரு. மனைவியும் அப்படி நோயோட காப்பாற்றி கொடுத்தா போதுமா? காப்பாற்றி கொடுத்தா கருப்பசாமிக்கு என்ன செய்வார்? நான் என்ன சொல்லுவேன்? இப்ப இல்லை, காப்பாற்றி கொடுத்து கருப்பசாமி அன்னதானம் போட சொல்லுவோம், போட்டணும். என்னை நம்பி வர மக்களுக்கு ஒரு 150 பேருக்கு சாப்பாடு போடணும். முடியுமா? முடியாதா? 2 ஆஸ்பத்திரியில் மருந்து எடுத்து பார்த்துட்டா சரியாகல. உண்மையா பையாப்பா? என்ன செய்யணும்? போக மாட்டாது. சரியாக நான் நல்லா ஆக்கி தரேன். பக்கத்தில் பார்க்கணும். என் குதிரை எப்படி பார்க்கணும்? அம்மன் கோயில் வடக்கா? அந்த அம்மன் கோயிலை கொஞ்சம் கும்பிட்டுட்டு அங்கிட்ட வரணும். அப்படி இருக்கக்கூடிய கோயில் முப்படாதி இருக்கு. உண்மையாப்பா? அதான் முத்து மாதிரி முப்படாதி ஒன்று தானே. மாரியம்மன் இருக்காளா? கொஞ்சம் கும்பிட்டு வரணும். வர முடியுமா? கருப்பசாமி பழக்காடி பார்த்தேன். எந்த குறையில காப்பாற்றி தொழில் போட்டி போற இல்லாம காப்பாற்றி மனைவி காப்பாற்றி தரேன்னு வாக்கு தரேன். அம்மாவாசை கருப்பசாமி மறக்காம பார்க்குறோம். வருவியாப்பா? பிடிச்சிக்கா? தொழில் நல்லாக்கி தரேன். வச்சுக்கா? செயல்படுத்திக்கா? வாழ வச்சு தரேன். அமாவாசையில் முழு வாக்கு தரணும். அப்படி இருக்கக்கூடிய கருப்பசாமி தொடர்ந்து இருக்கிற மாதிரி 2 தெய்வத்தோட சொல்லுறாரு. ஏற்கனவே ஒரு இடத்துல நமக்கு வணங்கக்கூடிய தெய்வம் இடத்துக்கு மேக்க இருக்கு. உண்மையாப்பா? சரி, மந்திரிக்கூடிய வர சொல்லி தரேன். அமாவாசைக்கு வா, மற்ற கணக்கு எடுத்துருவோம். போயிட்டு வா கருப்பசாமி. அப்படி இருக்குமாப்பா? சரி வாமா, வரியா சீக்கிரம் வா. என்ன கேட்கணும்? பேச்சு நீ தான் கேட்கணும். கருப்பசாமி காதல் சொல்லுவார். என்ன கேட்கணும் உனக்கு? சரி, பக்கத்தில் வா. கையை கொண்டா. தாத்தா தான் கையை பிடிக்கலாம். இப்படி போய் கருப்பசாமி ரத்த ஓட்டம் இல்லையா? ரத்த ஓட்டம் நீ போய் பார்த்தாலும் சொல்லுவான். 6 பாயிண்ட் கூட கிடையாது ரத்தம். பேத்தி 6 பாயிண்ட் கிடையாது. 9 பாயிண்ட் இருக்கணும். நான் சொல்லுது புரியுதா? 6 பாயிண்ட் தான் இருக்கும். எந்திக்க முடியாது. உண்மையா பையா? நல்லா தூங்க விட்டா 4 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குவேன். இது கோளாறு கிடையாது. வேற எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கருப்பை நான் இருக்கக்கூடிய இடத்துல அது வராது. முதல்ல நான் சொல்லக்கூடிய பார்க்கணும். ரத்த ஓட்டம் இல்லை. ஆள் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் உடம்புல ரத்த ஓட்டம் கிடையாது. ஆட்டை எடுத்து குடிச்சிருவோமா? சாப்பிடணும். சாப்பிட மாட்டேல? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? கருப்பசாமி காப்பாற்றிட்டேன். எல்லாத்துக்கும் வருது. என்ன கேட்கணும்? சரி, மந்தம் தான், ஆனால் காப்பாற்றிட்டான். நல்லபடியாக ஆக்கிட்டான். இப்போ கருப்பசாமி நம்புதில்ல? அமாவாசை அம்மா கூட வந்துருக்கே. என்ன பார்க்க 3 அமாவாசை ரத்த ஓட்டத்தை நல்லா ஆக்கி இந்த குழப்பம் இல்லாமல் காப்பாற்றிட்டாங்க. தலை சுற்றி எதுவுமே இருக்காது.
இந்த கனியை வீட்டில் அறுத்து புளிஞ்சு குடிக்கணும். குடிப்பியா? பயப்பட வேண்டாம், சாமி தான் வரும். நான் போய்ட்டு பார்த்து வேற கேட்கணுமா? வேற இருக்கிறா கருப்பசாமி வரலாம் சீக்கிரம். பணத்தை அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிட்டேன். வேற என்ன கேட்ப? சரி நான் பார்த்து போயிட்டு அவளுக்கு கொடுத்தது கொடுத்து முடிச்சுட்டேன். இந்த கருப்பசாமிக்கு செய்யறது தான் பாக்கி செய்யணும். போயிட்டு வரலாம்.